ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷானூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நல்லா காரசாரமான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருந்ததும் நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி சேர்த்திடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் 3ஐயும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மஞ்சள் தூளையும். ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி நல்லா காரசாரமாக வேணும்ல, 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மசாலாவை. லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வந்ததும் நான் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லாக கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ மசாலாவில் ஃபுல்லாக கலக்கியாச்சு. நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் தண்ணி விடும். நம்ம பார்த்து தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ சிக்கன் கொதிக்கட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்திங்களா, சிக்கன் கொதிச்சு வருது. இனி கொஞ்சம் லைட்டாக வேகட்டுங்க. சிக்கன் நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சுங்க. நம்ம ஃபைனலாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு கிளறி விட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஃபைனலாக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே அல்ட்டியாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் சாதம் அண்டு சிக்கன் கிரேவி. உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.